ஆண்டின் பொதுக்காலம் 4வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 6 அருள்வாக்குகள் 30 தொடக்கம் 36 வரை. இன்றைய நற்செய்தி விளக்கம் 2 பகுதிகளை உள்ளடக்கியது. 1 இன்றைய புனிதர், 2 இன்றைய நற்செய்தியினுடைய விளக்கம். 1 புனித ஜெரோம் எமிலியானி. எதிலும் கவனக்குறைவும் மத நம்பிக்கையும் இல்லாத படைவீரரான ஜெரோம் எமிலியானி வெனிஸ் நகரத்தின் அருகாமையில் உள்ள இடத்தில் நடந்த மோதலில் பிடிபட்ட அவர் சங்கிலியால் பூட்டப்பட்டு ஒரு இருட்டறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் சிந்திப்பதற்கு அதிக நேரம் கிடைத்ததன் பயனாக ஜெபிக்க படிப்படியாக கற்றுக்கொண்டார். பிறகு சிறையிலிருந்து தப்பித்த ஜெரோம் மீண்டும் வெனிஸுக்கு திரும்பி வந்து தம் மருமகன்களை நன்றாக படிக்க வைத்தார். தான் குருவாக மாற குருத்துவ படிப்பையும் மேற்கொண்டார். குருவானவராக மாறிய சில ஆண்டுகளில் ஜெரோமில் சில மாற்றங்கள் அவருடைய வாழ்வு முறையிலும் முடிவெடுக்கும் திறனிலும் தென்பட்டன. வடக்கு இத்தாலியில் தொற்று நோயும் பஞ்சமும் பரவியது. ஜெரோம் தனது சொந்த செலவில் நோயாளிகளை பராமரிக்கவும் பசித்தவர்களுக்கு உணவளிக்கவும் தொடங்கினார். நோயாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் பணி செய்யும் போது தன்னை முழுவதும் அவர்களுக்காகவே அர்ப்பணித்து தன் சொத்துக்களையும் அவர்களுக்காகவே கொடுக்க உறுதி பூண்டார். குறிப்பாக அனாதை குழந்தைகளை பராமரிக்க பேருதவியாக அவருடைய சொத்துக்கள் இருந்தன. 3 அனாதை இல்லங்களை அமைத்தார். 1 மனம் திருந்திய கைதிகள் பாதுகாப்பு மையம், 2 விலைமாதர் மையம், 3 ஒரு மருத்துவமனை. த கிளார்க்ஸ் ரெகுலர் ஆஃப் சொமாஸ்கா என்கின்ற துறவர சபையை 2 குருக்களை வைத்து 1532 தொடங்கினார். அதனை அனாதை குழந்தைகளை பராமரிக்கவும் பதின்ம வயதினரை படிக்க வைக்கவும் அர்ப்பணித்தார். 1537 ஆண்டு நோயாளிகளை கவனித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட நோயால் இறைவனடி சேர்ந்தார். 1767 11ஆம் பயஸ் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டார். புனித ஜெரோம் எமிலியானி புனித ஜோசப் பகித்தாவுடன் தனது வழிபாட்டு நினைவு நாளை பிப்ரவரி 8 பகிர்ந்து கொள்கிறார். இன்றைய நற்செய்தி விளக்கம். இன்றைய நற்செய்தி இயேசுவின் பரிவுள்ளத்தையும் இரக்க இதயத்தையும் தாங்கி நிற்பதாக அமைந்துள்ளது. பணிவாழ்வில் இருந்து திரும்பிய திருத்தூதர்களை தனிமையான இடத்திற்கு அன்புடன் அழைக்கிறார். அண்டை நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இறையாட்சி பணியை செய்துவிட்டு வந்த திருத்தூதர்களுக்கு ஓய்வு அவசியம் என்பதை இயேசு உணர்ந்திருந்தார். அவர்கள் தங்கள் இறை அனுபவத்தை அழகாக மகிழ்ச்சியுடன் எடுத்துரைத்து அளவலாவிக் கொண்டிருந்த போது, இன்னும் அவர்கள் சொல்வதை கேட்க இயேசு ஆவல் கொண்டிருந்த போது மக்கள் கூட்டம் அவர்களை சூழ்ந்தது. ஆயிரல்லா ஆடுகள் போல் காணப்பட்ட மக்கள் கூட்டத்தின் தேவையை அறிந்து நல் மேய்ப்பனாக மீண்டும் இயேசு அவர்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். பழைய ஏற்பாட்டு கடவுளை இஸ்ரேல் மக்களின் ஆயராக சித்தரிக்கிறது பல புத்தகங்கள். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. திருப்பாடல் 23:1. எசாயா இறைவாக்கினர் மெசியா ஒரு மேய்ப்பனை போல தனது மந்தையை மேய்ப்பார் என்று இறைவாக்குரைத்தார். எசாயா 40:11 ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சிறையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். தன் சீடர்களிடம் இயேசு கூறியது, நல்ல ஆயன் என்பவன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பவனே. பேதுரு தன்னுடைய கடிதத்தில் இயேசுவை நம் ஆன்மாக்களின் ஆயர் என்றும் கண்காணிப்பாளர் என்றும் அழைக்கிறார். 1 பேதுரு 2:25. இன்றைய நற்செய்தி தரும் படிப்பினை. நம் எல்லோரின் நல் மேய்ப்பராகிய இயேசுவின் இரக்கம், பரிவு, அக்கறை ஆகியவற்றை நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களிடம் வெளிக்காட்ட வேண்டும். தூய்மையான, வெள்ளந்தியான, தாழ்ச்சியான, தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து நல் மேய்ப்பனின் உண்மை ஆடுகள் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். 3 அன்றாடம் திருப்பலியில் பங்கு பெற்று நல்லாயனின் உடலையும் இரத்தத்தை உணவாகவும் பானமாகவும் பருகி ஆன்மீக வலிமையை பெறுவோம். நல் ஆடுகளாக வளர்வோம். ஆமேன்.